செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். ஜூன் 20 நீட் தேர்வு முடிவுகள். NTA அறிவிப்பு. மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வை நாடு முழுவதும் சுமார் 20 லட்சம் பேர் எழுதியிருந்தனர். சென்னையில் உள்ள ஒரு மையத்தில் தேர்வு நடந்தபோது மின்தடை ஏற்பட்டதால் மறுதேர்வு நடத்த கோரி தொடரப்பட்ட வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதையடுத்து வரும் 20ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியாகும் என NTA அறிவித்துள்ளது. மேலும் விவரங்களுக்கு www.nta.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். மாணவர்கள் பிரச்சினை. பிரதமருக்கு ராகுல் கடிதம். SC, ST, EBC, OBC மாணவர்களுக்கு அரசு ஸ்காலர்ஷிப் கிடைப்பது தாமதமாவதாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு ராகுல் காந்தி கடிதம் எழுதியுள்ளார். சமீபத்தில் பீகார் அரசு மாணவர்கள் விடுதிக்கு சென்றிருந்த போது விடுதி மிக மோசமாகவும் சுகாதாரம் இல்லாததாகவும் இருந்ததாகவும் நாடு முழுக்க உள்ள ஹாஸ்டலில் இதே நிலைமை நீடிப்பதாகவும் அவர் கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். எனவே பிரதமர் விரைந்து நடவடிக்கை எடுக்க கோரி அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். பள்ளிகளில் பயிற்சி மையங்களுக்கு தடை. பள்ளிகளில் நடத்தப்படும் பயிற்சி மையங்களுக்கு தடை விதிக்குமாறு தமிழக அரசுக்கு மாநில கல்விக் கொள்கை குழு பரிந்துரைத்துள்ளது. சில தனியார் பள்ளிகள் பாடத்திட்டத்தை முழுவதும் முடிக்காமல் மாணவர்களுக்கு நீட், JEE உள்ளிட்ட நுழைவுத் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிப்பதாக புகார் எழுந்ததை அடுத்து இந்த பரிந்துரை வழங்கப்பட்டுள்ளது. பரிந்துரையை அரசு செயல்படுத்தினால் மாணவர்கள் அழுத்தமின்றி படிக்கலாம். காலை உணவு திட்டத்தின் கீழ் 22 லட்சம் குழந்தைகள் பயன். காலை உணவு திட்டத்தின் கீழ் 22 லட்சம் குழந்தைகள் பயனடைவதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடந்த மகளிர் சுய உதவி குழு பெண்களுக்கு மணிமேகலை விருது வழங்கும் விழாவில் பேசிய அவர் பெண்களுக்காக திமுக அரசு செயல்படுத்தும் திட்டங்களை பட்டியலிட்டார். முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் 1 முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் பெரிதும் பயனடைவதாக அவர் தெரிவித்துள்ளார். பள்ளி மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 அரசு முக்கிய அறிவிப்பு. 10ஆம் வகுப்பு பயிலும் அரசு உதவி பெறும் அரசு பள்ளி மாணவர்கள் 1000 பேருக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் திட்டத்திற்கான தேர்வு முடிவுகள் ஜூன் 12 வெளியாக உள்ளன. இதற்கான திறனாய்வு தேர்வை 1,43,351 மாணவர்கள் எழுதியுள்ளனர். தேர்வு முடிவுகளை www.dg.in.government.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.